அந்த ஆளு போட்டது 5 பவுன் சங்கிலி, மோதிரம், வாட்ச் இதெல்லாம் எங்க? என்ன சார் என்ன சொல்றீங்க? எவ்வளவு நிறைய போலீஸ்காரனா நடிக்கிறது? உண்மையான போலீஸ் வந்தா என்ன செய்யறது? ஏண்டா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற காசை நீங்க உருட்டி மிரட்டி புடுங்கலான்னு ஐடியா பண்றீங்களா? தபார் 300 வருஷமா இதே ஏரியாவில் இருக்க நானு என்ன அச்சிடுவா நீ? பொம்பளை கையால அடி வாங்காத, போயிடு. அவ்வளவு தைரியம் வந்துச்சு அவனுக்கு? என் மேல கை வச்சிருவியா? என் மேல கை வச்சு வரையா? என்னம்மா வரையான்னு கேட்டேன். யோ, காலங்காத்தால சாமியை கும்பிட்டுட்டு வண்டி எடுத்து சவாரி கிளம்புறான்ற நேரத்துல நீ வந்து என்ன பார்த்து என்னையா கேக்குற? உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? ஐயா, பொம்பளைங்க ஆட்டோ ஓட்டுறது உனக்கு அவ்வளவு இலக்காரமா? உனக்கு எல்லாம் அக்கா தங்கச்சிங்க இல்ல? காலங்காத்தால குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு குமரன் கோயில் அடிவாரத்துல நின்று குமரனை கும்பிட்டுட்டு சூடத்தை ஏத்தி வண்டி எடுத்து சூப்பரா சவாரிக்கு கிளம்புறான்ற நேரத்துல மைனர் மாதிரி வந்து நின்னுட்டு வரியா நான் கேக்குறேன். ஏமா மயிலாப்பூர் போகணும் வர்றியான்னு கேட்டேன். அது இப்ப கேக்குற, இதுக்கு முன்னாடி என்னயா கேட்ட? ராத்திரி ஏத்துன மப்பு உனக்கு இன்னும் இறங்கலையா? ஏமா வர்றியான்னு கேட்டது தப்பா? தப்பா நான் கேக்குறேன். வாடா இங்க மாட்டடா. டேய் யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? பாத்தியாப்பா பாத்தியாப்பா பாத்தியான்னு கேக்குற. நிறுத்துமா. ஏமா இப்படி போட்டு அடிக்கிற? அண்ணா காலங்காத்தால என்ன பார்த்து வர்றியான்னு கேக்குறேன்னா. ஒரு பொம்பளைட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ மயிலாப்பூர் போகணும், அதை சொல்லாம வர்றியான்னு கேட்டேன். அது தப்பு தான். ஆட்டோ ஓட்டுற பொம்பளை கிட்ட இனிமே எப்படி பேசுறதுன்னு கத்துக்க. உனக்கெல்லாம் என் வண்டி வராது. அறிவு இருக்கா உனக்கு? அது அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பீச்சுக்கு போலாமாம்மா? திருவள்ளிக்கணிக்கு போறதுக்கு பதிலா பீச்சுக்கு போலான்னு கேட்டம்மா. அம்மா சீக்கிரம் வண்டி எடுமா, ரயில்வே ஸ்டேஷன் போறோம். ஏயா ஊருக்கு போறவன் நேரத்துல புறப்பட்டு வர வேண்டியதானே? ஓ அவசரத்துல நான் வண்டி ஓட்டினா ஓவர் ஸ்பீடுன்னு மாட்டிக்குவேன், இல்லன்னா வண்டியை கொண்டு எங்காவது ஆக்சிடென்ட் பண்ண நீ பாட்டுக்கு இறங்கி போயிடுவ. அடடா அவசரங்கும் போதுதான் இந்த கதையெல்லாம் பேசணுமா? எடுமா வண்டியா. சரி வாயா. ஐயோ எந்த ஸ்டேஷன் சொல்லியா? பக்கத்துல எந்த ஸ்டேஷன் இருக்கோ அங்க விடுமா, போமா. இத பாருப்பா, இப்படி குத்து மதிப்பெல்லாம் சொன்னா இறக்கி விட முடியாது. கரெக்டா இடத்த சொல்லு. அடடா அவசரம் தெரியாம பேசுறியம்மா, எடுமா வண்டியா. நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் பக்கம் அங்க இறக்கி விட்டுறவா? சரிம்மா எடுமா வண்டியா போலாம். சரியா டிக்கெட் எடுத்துட்டியா இல்ல இனிமே தான் எடுக்கணும்? ட்ரெயின் வந்த அப்புறம் நானே வாங்கிக்குவேன். சரி இது மாதிரி 100 ரூபா கொடுக்கணும். ஐயோ நான் 200 ரூபா தரேன். சரி வா வா வா. பாத்து போயா, ஓடுற வண்டியில ஏறிடாத. நான் ஏன் ட்ரெயின்ல ஏறேன்? ட்ரெயின் தான் ஏன் மேல ஏற போகுது. வரட்டுமா? தற்கொலை படம் வந்த பார்ட்டியா? ஆடா பாவி, உசுர ஓடுறதுக்கு தான் இவ்வளவு அவசரமா ஓடி வந்தியா? ஆஹா, இனிமே எந்த பார்ட்டி வந்தாலும் விசாரிக்காம வண்டியில ஏத்த கூடாது. ஏன்னா நாம தான் விட்னஸ் ஆயிடுவோம். ஆட்டோ கொட்டூர் போடும், சீக்கிரம் வண்டி எடு. ஏமா இறங்குமா கீழே, வா இங்க வா வா வா. என்ன ஆட்டோ ரிப்பேரா? ஆட்டோ எல்லாம் நல்லா தான் இருக்கு. முதல்ல உன்னை விசாரிச்சுட்டு தான் வண்டியில ஏத்துவேன். என்ன விசாரிக்க போற? ஆமா, நீ வாழறதுக்காக கொரட்டூர் போறியா இல்ல சாகறதுக்காக கொரட்டூர் போறியா? ஏண்டே என் பொண்ணுக்கு பிரசவமா இருக்கு, பாக்கிறதுக்கு போற, என்ன வார்த்தை கேக்குற? இல்லம்மா, இப்பதான் ஒரு ஆள் என் வண்டியில வந்து தண்டவாளத்துல தலை வைக்கிறேன்னு ஓடிட்டான். அதனால தான் விவரத்தை கேட்டுட்டு ஏத்தலான்னு பார்த்தேன். அதுக்காக உன் வண்டியில யாரு ஏறினாலும் தண்டவாளத்துல தான் படுக்க போறாங்க நீயே முடிவு பண்ணிக்கிட்ட? சாரிமா, உன் மூஞ்சிய பார்த்தா புதுசா கட்டின பாலத்துல இருந்து பொத்துன்னு குதிக்க போற மாதிரியே இருந்துச்சா, அதான் அப்படி கேட்ட. தப்பா நினைக்காதமா, நீ வண்டியில ஏறுவா. சே, உன் வண்டியில போறதுக்கு மீன் வண்டியிலே போலாம். இந்த பப்ளிக்க புரிஞ்சுக்கவே முடியலையே. நல்லவங்க மாதிரி ஏறுறாங்க, தண்டவாளத்துல போய் தலையை வச்சுக்கிறாங்க. சந்தேகப்படுற மாதிரி வர்றாங்க, அவங்க நல்ல விஷயத்துக்காக போறாங்க. என்ன பண்றது? ஆத்தா, இந்த ஆட்டோ லைன் ரொம்ப கஷ்டமடி.
வண்டி ஒண்ணுதான். ஆமாங்க. ஏன் எங்கேயாவது சவாரி போகணுமா? எனக்கு எங்கேயும் சவாரி போவானா? நேற்று ஒரு ஆள் ஸ்டேஷனுக்கு போய் விட்டு வந்தியா? அது விஷயமா பேசிட்டு போலாம் தான் வந்தேன். நேற்று என் வண்டியில் நிறைய பேர் ஏறினாங்க. இதில் நீங்கள் யாரை கேட்குறீங்க? ரொம்ப அவசரமாக ஸ்டேஷனுக்கு போகணும்னு ஒரு ஆள் வந்தார்ல, அதை பற்றி விசாரிக்க தான் வந்தேன். ஆமாம் சார். என்ன அநியாயமாக இருக்குது சார். பாவம் சார். நான் கூட எங்கேயோ ஊருக்கு தான் போகிறான்னு நினச்சி வேகமாக போய் நுங்கம்பாக்கத்தில் இறக்கி விட்டா அவன் தண்டவாளத்தில் தலையை வச்சு தற்கொலை பண்ணியிருக்கா ஓடி இருக்கா சார். உன் வண்டியிலேருந்து ஓடின 5வது நிமிஷத்தில் அந்த ஆள் செத்துட்டான். பாவம். என்ன கவலையோ என்ன கஷ்டமோ. அந்த ஆள் போட்டது 5 பவுன் சங்கிலி, மோதிரம், வாட்சு இதெல்லாம் எங்க? என்ன சார் என்ன சொல்றீங்க? அவன் பாக்கெட்ல லெட்டர் வச்சிருந்தான். அதுல இந்த நம்பர் ஆட்டோல தான் வந்தேன், அந்த பொம்பளை என்னை கரெக்டா கொண்டாந்து சேர்த்துருச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதியிருந்தான். அவன் ஓடுன வேகத்துக்கு எங்க உட்காந்து லெட்டர் எழுதிருப்பா? சார் சார் சத்தியமா எனக்கு அந்த பணம் நகையெல்லாம் எதுவுமே தெரியாது சார். அவன் வண்டியில வரும்பொழுது தற்கொலை பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கான். நீ அவனை மிரட்டி அவன்கிட்ட இந்த பணம் நகை எல்லாத்தையும் புடிக்கிட்டு அவனை மிரட்டி விட்டுருக்க. இல்லைன்னா போலீஸுக்கு தெரியணும்னு அவன் எதுக்காக நம்பரை எழுதி வச்சிருக்கணும்? சார் சார் நீங்க சொல்றது சினிமா கதை மாதிரி இருக்கு சார். நிஜமா அப்படியெல்லாம் நடக்கல சார். நீ இப்படிலாம் கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன். இந்த வரேன் சார். நான் தான் சார். அந்த நகையை திருடின ஆட்டோ டிரைவரை பிடிச்சா சார். அது பொம்பளை டிரைவர் சார். நீங்க 2 லேடி கான்ஸ்டபிள் அனுப்புங்க, அந்த அம்மாவை அள்ளி தூக்கி போட்டு கொண்டாந்துடுறேன். சார் 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 என்ன திருடினே முடிவு பண்ணிட்டீங்களா சார்? என்ன பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா என் பொழப்பே போயிடும் சார். அப்ப திருடின நகையை கொடு சார். நான் எடுக்கல சார். நீ சரிப்பட்டு வர மாட்டேன். உன்னை ஸ்டேஷனுக்கு இட்டு போனாதான். ஐயோ சார். சார் ஒரு 5 நாள் சவாரி துட்டு வச்சிருக்கேன், 3000 ரூபாய் இருக்கும், அதை கொடுத்துட்றேன், என்ன விட்டுருங்க சார். உன்னை பார்த்தாலும் பாவமாகுது. தவார், இனிமே இந்த மாதிரி வேலையில செய்யக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும். இல்ல சார். சார் சார் யாருன்னா கேட்டா ஏட்டு ஏகாம்பரத்துட்டு எல்லாம் சொல்லிட்டேன், அவர்கிட்ட பேசிங்க அப்படின்னு சொல்லிடணும். சரி சார். ஆட்டோ டிரைவருங்க 24 மணி நேரம் உஷாரா இருக்கணும் போல் இருக்க. இல்லன்னா அனாவசியமா பழிய போட்டு உள்ள முடிச்சு போட்டுருவாங்க போல் இருக்கு. ஐயோ 5 நாள் சவாரி துட்டு போச்சு. போனா போட்டு உள்ள போகாம தப்பிச்சமே சாமி. இந்த 3000 ரூபாய் பணம். என்னையா கஷ்டப்பட்டு டிராமா பாட்டா வெறும் 3000 வேண்டாம். எவ்வளவு நிறைய போலீஸ்காரனா நடிக்கிறது. உண்மையான போலீஸ் வந்தா என்ன செய்யறது? அதான் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு 3000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் புதுசா டிராமா பண்ணையா? யோசனை பண்ணு, அடுத்து வரவகிட்ட பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். நான் ஐடியா கொடுக்குறேன்டா. ஏண்டா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற காசை நீங்க உருட்டி மிரட்டி புடுங்கலான்னு ஐடியா பண்றீங்களா? எப்படி 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 10 பவுன் சங்கிலி நீ போட்டிருந்தியா? அத மிரட்டி வாங்குறதுக்கு நீ ஐடியா கொடுக்குறியா? வாங்க வாங்க வா வா. ஏண்டா ஆட்டோவை பேஸ் பண்ணி என்ன கேப் மாதிரி தரம் பண்ண போறீங்க? உங்களை எல்லாம் வண்டலூர் தண்டவாளத்துக்கிட்ட கட்டி போட்டு படுக்க போட்டாதான் மேல போய் சேருவீங்க. இத வர்ற இருடா. அம்மா கொஞ்சம் ஆட்டோ எடுமா, ஆஸ்பத்திரிக்கு போகணும் அவசரமா. வலி தாங்க முடியலம்மா, சீக்கிரம் ஆட்டோ ஏமா 4 நாளைக்கு முன்னாடியே போய் ஆஸ்பத்திரியில படுத்துருக்க வேண்டியதானே? வலி வரும்போது தான் ஆட்டோல ஏறுவீங்களா? அம்மா வண்டியை எடுமா, தாங்க முடியலம்மா. அம்மா முதல்ல 3 குழந்தைய ஆட்டோல தான் பிறந்தது, இதாவது ஆஸ்பத்திரியில பிறக்கட்டும், சீக்கிரம் ஆட்டோ எடுமா. ஏயா நிறமாச கர்ப்பிணி வச்சு ஓவர் ஸ்பீட்ல எல்லாம் போக முடியாது, நிதானமா தான் போவேன். பாமா பாமா பாத்து பாத்து பொறுத்துக்கமா, கொஞ்சம் பொறுத்துக்கமா ராஜா. எடுமா சீக்கிரம் ஆட்டோவை. உட்காருமா.
கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஏமா ஏற்கனவே 2 குழந்தை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மூணாவதா இன்னொன்னு? அதான் கவர்மெண்ட்ல ஒரு குழந்தை போதும்னு சொல்லிருக்காங்களே. ஏமா பேசிக்கிட்டே ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருந்தா நிறுத்தும்மா. நாங்க வேற ஆட்டோலயானு போய்க்கிறோம். எனக்கு வலி தாங்க முடியலங்க. நீ வேற என்னம்மா என் பொண்டாட்டி அவசரப்பட்டு இருக்கிறா. நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டம்மா. செந்தாமர கண்ணு கொஞ்சம் பொறுத்துக்கடா கண்ணு, கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் பொறுத்துக்க. ஆஸ்பத்திரி வண்டியை நிறுத்த சொல்லுங்க. வண்டியை நிறுத்தமா கொஞ்சம். ஏமா ஆஸ்பத்திரிக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கு, அதுக்குள்ள நிப்பாட்ட சொல்றேன். பாத்து வா. இங்க ஐயனார் கோவில் இருக்கு, சாமி கும்பிட்டுட்டு போறோம். ஐயனார் கோயிலே கொண்டு இறக்கி விடுற, வாமா. 1 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து வந்தே சாமி கும்பிடுறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்க. ஏமா நீ இருக்கிற நிலைமையில நடக்க முடியுமா? இது பாரு, ஐயனார் ஒண்ணும் கோவிச்சுக்க மாட்டா, நீ உட்கார வண்டியில. ஏமா அவதான் வேண்டாங்கிறாள். நீ வா செந்தாமர போலாம். ஏப்பா பிரசவ வழியில இருக்கிற பொம்பளை நடக்க வைக்கிறது பாவம் ஐயா. அவதான் நடக்கிறா, நானா நடக்கிறேன். இந்தம்மா இது புடி. வேண்டாங்க, நான் பிரசவத்துக்கு இலவசமா ஓட்டுற வண்டி இது. இது பாருமா, குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும். நான் வேணா கூட வரட்டுமா? ஐயனார் கிட்ட வேண்டிக்கிட்டது நானா நீயா? நீதான். அப்ப நானே நடந்து போய்க்கிறேன். போ போ போ. ஆமா வா. அநேகமா இந்த பொம்பளைக்கு 1/2 கிலோமீட்டர்லயே குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. எப்படியோ போங்க, எனக்கு என்ன வந்தது? அம்மா சீக்கிரம் ஆட்டோ எடுப்பா, ஆஸ்பத்திரி போகணும். ஆஹா, நேத்துக்கு வந்து அதே பார்ட்டிங்க. ஏங்க நேத்து தானே பிரசவம்னு சொல்லி இந்த வண்டியில வந்தீங்க, இப்ப மறுபடியும் எப்படி? ஏமா பேசிட்டு இருக்காம ஆட்டோ எடுமா, ரொம்ப வலிக்குது. என்ன இது கதையா இருக்கு? ஏமா தினம் ஒரு குழந்தை பிறக்கூடாதா? ஆனா கூடாதுன்னு சொல்லிங்க, ஆனா ஒரே பப்ளிக் எப்படி தினம் குழந்தை பிறக்கும்? இந்த ஆட்டோ வேண்டாங்க, நம்ம வேற ஆட்டோவை பிடிக்கலாம். இத பாருமா, உண்மையை சொன்னா நானே கொண்டு போய் விடுறேன். என்னம்மா உண்மை? நேத்து வந்தது வேற, இன்னைக்கு வந்தது வேற. வர முடியுமா முடியாதா? ஆஹா, கர்ப்பமா இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு எதையோ கடத்துறாங்க. இவங்கள விடக்கூடாது. வாங்க வாங்க, நானே கொண்டு விடுறேன். வாங்க ஏறுங்கய்யா, ஏறு. சீக்கிரம் வண்டி எடுமா. செந்தாமரா பொறுமா. ஏமா இன்னைக்கு ஐயனார் கோயிலுக்கு தான் போடுமா? அதெல்லாம் நேத்து, இன்னைக்கு நேர ஆஸ்பத்திரி தான். ஓ சரி சரி, இப்ப நேரம் அங்கதான் போறேன், வாங்க. என்னம்மா இது? ஆஸ்பத்திரி போச்சோன்னு இங்க கொண்டாந்து நிப்பாட்டு. இறங்குனா மெதிச்சு யாருகிட்ட வேலையை காட்டுற? இறங்கி வாயா. டேய் உள்ள போ, உள்ள போ. போட்டே வாமா. ஆஹா, இதெல்லாம் என்ன வலிமா? உள்ள அவங்க அடிக்கிற அடியில உன் வலி எல்லாம் காணாம போயிடும். போ. உங்களை மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் உஷாரா இருந்தாங்கன்னா நாட்டுல எந்த தப்புமே நடக்காது சார். அதுக்காக பணம் கொடுத்து படம் பிடிச்சு பேப்பர்ல எல்லாம் போடாதீங்க சார். அந்த பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு சார். குழந்தை பிறந்துருச்சு? அப்ப நிஜமாவே கர்ப்பமா? நான் தான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்காம இங்க கொண்டாந்து. இல்ல சார், நேத்துக்கு இதே அம்மா கர்ப்பமா வந்துச்சு, இன்னைக்கு இதே அம்மா கர்ப்பமா வந்துச்சு. அதனால எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதான் இங்க கொண்டு வந்துச்சு. அட 2 பேரும் அக்கா தங்கச்சி. என்னடா இது திருவிழா கூட்டம் மாதிரி மொத்த பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்து போணுமா? வண்டி எடுமா. இறங்கியே முதல்ல. ஏமா யோ, இந்த ஆட்டோல 3 பேருக்கு மேல ஏத்த கூடாது. யாருமா சொன்னது? அதாயா சட்டம். அதுக்கு மேல ஏத்துனா டிராபிக் போலீஸ் என்ன புடிச்சுக்கியா? ஒரு ஆட்டோல 10 பேர் போறாங்க, 10க்கு டிரைவர் சீட்ல 3 பேர் போறாங்க, நாங்க பார்க்கல. ஐயோ, விவரம் தெரியாத ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்ட போல் இருக்க. அது ஷேர் ஆட்டோயா. ஷேர் ஆட்டோவுக்கு 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா கொடுத்தா கை நீட்டுற இடத்துல நிப்பாட்டுவான், சொல்ற இடத்துல இறக்கி விடுவான். ஆனா இந்த ஆட்டோ அப்படி இல்லையா. மொத்தமா காசு வாங்கிட்டு எங்க போகணுமோ
விடுறோமோ அங்கதான் இறக்கி விடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. வண்டி எடு, கல்யாணத்துக்கு நாங்க போயே ஆகணும். அப்படியா? அப்ப இரு. ஐயோ, தள்ளியா தள்ளியா. யோ, 2 பேர் ஆட்டோல உட்காருங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல. இறங்கியா இறங்கு. நீங்க 2 பேர் வண்டியில உட்காருங்க. உட்காருங்க. உட்காரு. இப்பவும் ஸ்டார்ட் ஆகல. இறங்கியா இறங்கு. நீங்க 2 பேர் இறங்க. வா சீக்கிரம் வா. உட்காரு. இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இறங்கியா இறங்கு. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோ, என்னையா ஆட்டோவை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கற? கம்முனருமா, கணக்கு மிஸ் ஆயிட போகுது. இது பாரியா, ஏறி உட்காருதுன்னா உட்கார வேண்டியது தானே. அது என்ன தெக்கையும் வடக்கையும் சுத்தி பாத்துட்டு இருக்கற? இது சரி வராதுமா. ஏன் நில்லே. நீயா வந்த ஆட்டோவை சுத்தி பாத்துட்டு சரியா வராது நீயா கிளம்புற. என்னையா மேட்ரு? இது சரி வராது. அட என்னன்னு சொல்லியா? அது சரியா வராதுமா. என்னையா சரியா வராது? மாட்டாஸ்பத்திரிக்கு போனோம். சரி போலாம். போலாமா? 100 ரூபா ஆகும். 100 ரூபாய் இல்லம்மா, 200 ரூபாய் வாங்கிக்கோ. உனக்கு பரவாயில்லையா? யோ, என்னையாது? நான் சவாரிக்காக தானே ஆட்டோவே வச்சிருக்கேன். அது என்ன உனக்கு பரவாயில்லையான்ற? சரி, அப்ப நான் பைக்ல பின்னாலே வந்துடுறேன். என்னையாது? நீ மாட்டாஸ்பத்திரிக்கு போகணும்னு தானே சொன்ன, அப்புறம் எதுக்கு பின்னாடியே பைக்ல வரேன்ற? நான் பைக்ல பின்னாடியே வந்துடுறேம்மா. நீ மாட்டை ஒண்டி ஆட்டோல ஏத்திக்கோ. இப்பதான் கொம்ப வேற விட்டுக்கிறேன். அதனால கொம்ப ஜாக்கிரதையா புடிச்சுக்கணும், வண்டியை ஓட்டினு. என்னது? நீ ஆட்டோல மாட்டை ஏத்துறியா? போயா கெமனாட்டிய. நான் நாயை ஏத்தினால அது காதை கடிக்கும்னு அதை ஏத்துறது இல்ல. ஆஹா, அதுக்காகத்தான் நீ வண்டியை சுத்தி அளந்து பாத்துக்கிட்டு இருந்தியா? ஆமாமா, ஓங்கல் மாடு ஒசரம் கொஞ்சம் ஜாஸ்தி. நீ அந்த மாட்டு மேலே ஏறி உட்காந்து மாட்டாஸ்பத்திரிக்கு போ. இனிமே இந்த பக்கமே வந்துடாது. போயா. புதுசா வண்டி எஃப்சி பண்ணி வச்சாலே அவன் புது ஐடியாவோட வர்றானுங்க. அப்புறம் சரி என்ன பண்ற நீ? யோ, மொபைல்ல பேசிட்டு இருக்கையா? டிரைவருங்க மொபைல்ல பேசுறதால ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல? நீ பேப்பர்ல படிக்கலையா? யோ, வண்டி ஓடும் போது மொபைல்ல பேசினாதாயா தப்பு. இப்பதான் வண்டி ஓடலையே. அப்போ ஓடாத வண்டி எதுக்கு வச்சிருக்க நீ? ஆட குடிகார பாவி, வண்டி நல்லா ஓடுமியா? சவாரி வரல நின்னுகிட்டு இருக்கிறேன். போதுமா? அப்படியா? அப்ப வண்டி ஓடு இல்ல? வண்டி ஓடு இல்ல, ஓட சொல்லு. நான் பார்த்தே ஆகணும். நீ அடி வாங்க போக மாட்ட. என்னது அச்சிருவன் நீ? என்ன அச்சிருவன் நீனு? தபார், 300 வருஷமா இதே ஏரியாவில் இருக்க நான். என்ன அச்சிருவன் நீ? பொம்பளை கையால அடி வாங்காத, போயிடு. அவ்வளோ தைரியம் வந்துச்சு அவனுக்கு? என் மேல கை வச்சிருவியா? என் மேல கை வச்சு. யோ யோ, எந்திரி எந்திரி. யோ யோ யோ, எந்திரி 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 எந்திரியா. ஐயா, அட பாவி, செத்து விட்டானா? ஏன்டா 300 400 அடிச்சாலா தாங்குறீங்க? நான் ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டேங்கிறீங்களாடா? அட கடவுளே, இவனை நான் அவசரப்பட்டு அடிச்சிட்டேன் போல் இருக்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இவனை கொண்டு போய் கூவாத்துல கட்டாசிர வேண்டியதான். இருமா, யாருமா அது வண்டியில? அது இல்லங்க, அவரு புல்ல குடிச்சிருக்காருங்க. அதான் எங்க கொண்டு இறக்கி விடலாம். கொஞ்சம் இரு. பீரோ புல்லிங் பிரபாகரன், இவனை எப்படி பிடிச்ச? இவனை தான் நாங்க வலை வீசி தேடிட்டு இருக்கோமா? இவன் கேடின்னு எனக்கு தெரியுங்க. அதான் மூக்கு முட்டை வாங்கி கொடுத்துட்டு இவனை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து இறக்கி விடலான்னு வண்டி எடுத்த. நீங்க வந்துட்டீங்க. சபாஷ், நீ பண்ணிருக்க வேலைக்கு உனக்கு பெரிய பிரைஸ் கிடைக்க போகுது. வா, வண்டி என் வீட்டுக்கு ஓட்டு. எதுக்கு உங்க வீட்டுக்கு? என் பொண்டாட்டி மொத்த பணத்தையும் பீரோல வச்சு பூட்டிட்டா. என் செலவுக்கு காசே இல்ல. இவனை வச்சு பீரோவை திறக்க சொல்லி எனக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் எடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு போகலாம். ஐயா ஐயா ஐயா, சாமி, இந்த விளையாட்டுக்கு
காஷ்மீர்